ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் கொடுத்து வரும் நிலையில, இப்போ அதிரடியாக மீண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கொடுக்க போறதாக ஒரு தகவல் வெளியாகி வருது. மாநில அரசு பார்த்தீங்கன்னா, அதிரடியாக அடுக்கடுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான அறிவிப்புகள் கொடுத்த ஒரு நிலையில, மீண்டும் அதிரடியாக மத்திய அரசு களத்தில இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே விவசாயிகளுக்கு ஸோ ம ரூ. 12,000 அவருடைய வங்கி கணக்குல செலுத்த போறோம் அப்படின்ற மாரி ஒரு செய்தி வெளியாகி வந்த நிலையில, இப்ப அதிரடியாக மீண்டும் பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு அதிரடியாக அவங்களுடைய அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 செலுத்த போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பு வெளியா இருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து மகளிர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் ரூ. 1000 வழங்கி வரும் மகளிர்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்கவுண்ட்ல ரூ. 5,000 செலுத்தப்பட்டது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ புதுச்சேரி அரசும் பார்த்தீங்கன்னா, அவருடைய வங்கி கணக்குல ரூ. 5,000 செலுத்தி ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கக்கூடிய நிலையில இப்ப அதிரடியாக மீண்டும் மத்திய அரசு குடும்ப தலைவிகளுக்கு ரூ. 5,000 வழங்க போறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்குமே தெரியும், மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, அனைத்து விவசாயிகளுக்குமே பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரூ. 2,000 பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருது. இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு. ரூ. 12,000 உயர்த்தி மாதத்துக்கு ரூ. 3,000 வழங்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்துக்கு அறிவிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாய ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஒரு குட் நியூஸ் வெளியாக இருக்குது. மீண்டும் பார்த்தீங்கன்னா, அவருடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மீண்டும் ரூ. 5,000 பார்த்தீங்கன்னா வழங்க போகிறோம் அப்படின்றத மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பொய்யான தகவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் பார்த்தீங்கன்னா நெருங்கும் காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, முக்கியமான அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான ஜாக்பாட் அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான 2026 தேர்தலுக்கான அறிவிப்புகள்லாம் கொடுத்து வருவாங்க. விஜய் அவர்களுமே பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் ரூ. 2,500 பார்த்தீங்கன்னா வழங்க போகிறோம் அப்படின்றத முக்கியமான அறிவிப்புகளும் நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்துட்டாரு. 2 அதிமுகவும் சரி திமுகவும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக்கழகம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இப்போ மீண்டும் இந்த ரூ. 5,000 குடும்ப தலைவருடைய அக்கௌண்ட்டில் வரப்போகுது அப்படின்றத இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செய்தி வெளியாக இருக்குது. உண்மைதான், கட்டாயம் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, அனைவருமே வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொகை கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியருடன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பாக மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமே 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1.30 கோடி பெண்கள் வங்கிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருது. இதை தொடர்ந்து தான் மீண்டும் இதை தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் இதை தொடர்ந்து தான் மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா, இப்போ களத்தில் இறங்க போகிறோம் அப்படின்றத ஒரு அப்டேட் செய்தி வெளியாக இருக்குது. இந்த செய்தியின் அடிப்படையில் மாதம் பார்த்தீங்கன்னா ரூ. 5,000 உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க. இதனை பின்பற்றி தான் பார்த்தீங்கன்னா, டெல்லி, அதேமாதிரி புதுச்சேரி, பீகார், தெலுங்கானா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுமே இது மாதிரி நிறைய விதமான பெண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா, பல்வேறு பெயர்களில் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வருது. இது மாதிரி நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பார்த்து கொடுத்து வரும் நிலையில் இதே மாதிரி தான் பிரதமர் மோடி அவர்களுமே இதை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா, அனைத்து பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாக போகுது. இந்த நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கொடுத்து வரும் நிலையில் இந்த நிலையில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசாக ஒரு ரூ. 3,000 வழங்கப்பட்ட நிலையில் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகி உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா, தமிழக அரசும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு அதை தொடர்ந்து பின்பற்றி புதுச்சேரியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூ. 3,000 வழங்கி அதே மாதிரி ரொக்கமாக 7,500 மதிப்புள்ள பொங்கல் பரிசும் பார்த்தீங்கன்னா இதில் வழங்குறதாங்க. இதை தொடர்ந்து தான் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா, இன்பதிர்ச்சி கொடுக்கும் விதத்தில் இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விலையில் ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய
வங்கி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து வரவு வைக்கப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சி அனைத்து குடும்ப தலைவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சியை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதாவது குடும்ப தலைவர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உரிமைத் தொகை தேர்தல் அறிவிப்பு வெளியானால் தடைப்படும் என்பதற்கான மார்ச், ஏப்ரல் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மே ஆகிய 3 மாதங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து 3000 ரூபாய் வழங்கி கோடைக்கால நிவாரணத் தொகையாக 2000 ரூபாய் வந்து சேர்த்து 5000 ரூபாய் வந்து செலுத்திய நிலையில் தான் அதிரடியாக அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கு. இதைத் தொடர்ந்து தான் மத்திய அரசுமே இந்த முடிவுகளை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சிகள் அனைத்துமே வந்து முடிவு செய்திருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அறிவிப்பு தான் வந்து வெளியாக போகுது. இதனால் வந்து திமுகவில் செல்வாக்கு உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தான் அடுத்தடுத்த கட்சிகளுக்குமே எதிர்கட்சி தலைவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து சொல்லி ஒரு நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீண்டும் என்ன செய்யலாம் அப்படின்ற முடிவுகளும் வந்து நிறைய விதமான ஸ்கீமும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. இதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் வந்து 2500 ரூபாய் வந்து உதவித்தொகை வந்து வழங்க போகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பும் வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இந்த 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதைத் தொடர்ந்து மார்ச், ஏப்ரல் மாதம் வழங்கப்பட வேண்டிய தொகையும் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் வந்து வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின்படி அவரவர் வங்கி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வந்து செலுத்தப்பட்டது. இதற்கு மொத்தமாக 3.5 கோடி நிதி செலவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தை போலவே புதுச்சேரியுமே இது மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் வந்து 5000 ரூபாய் அங்கேயுமே வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தான் மக்களுக்கு அனைவருமே இன்ப அதிர்ச்சியை வந்து கொடுத்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் வருகின்ற 1ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி 5000 ரூபாய் வழங்க போகிறோம் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வரக்கூடிய நிறைய விதமான அறிவிப்புகளாக நம்முடைய சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். சரி, ஓகே. இன்னைக்கு